மோலுவும் கோலுவும் ரொம்ப நல்ல நண்பர்கள். கோலு கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவன். ஆனால் மோலு ரொம்ப தைரியசாலி. ஒரு நாள் தங்களுடைய கிராமத்துக்கு அருகில் நடக்கிற கண்காட்சிக்கு இருவரும் போகலாம் என்று முடிவு செய்தார்கள். அந்த கண்காட்சிக்கு செல்ல காட்டை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அப்போது கோலு கேட்டான், மோலு, அந்த காட்டில் போகணும், உனக்கு பயமா இல்லையா? மோலு சிரித்துக் கொண்டு சொன்னான், ஏய் கோலு, பயப்படாதே, என்னுடன் வா. காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் எனக்கு நண்பர்கள்தான். அவர்கள் காட்டுக்குள் சென்றார்கள். மோலு தைரியமாக நடந்தாலும் கோலுவுக்கு மிகவும் பயமாக இருந்தது. காட்டின் சத்தங்கள் அவனை இன்னும் பயமுறுத்தின. கோலுவை உற்சாகப்படுத்தா மோலு பாடல்கள் பாடியும் பேசிக்கொண்டும் சென்றான். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு பயங்கரமான கர்ஜனை சத்தம் கேட்டது. மோலுவுக்கே பயம் வந்தது. என்ன சத்தம் அது என்று கோலு கேட்டான். அது கரடி என்று மோலு மெதுவாக சொன்னான். அந்த நேரத்தில் அருகிலிருந்த ஒரு மரத்தை மோலு கவனித்தான். உடனே ஓடிச் சென்று மரத்தில் ஏற ஆரம்பித்தான். கோலுவை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. கோலுவுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. திடீரென்று அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. அவன் தரையில் படுத்து மூச்சை நிறுத்தி இறந்தது போல அமைதியாக இருந்தான். சில நேரத்தில் கரடி அங்கே வந்தது. அது கோலுவின் அருகே வந்து முகர்ந்து பார்த்தது. அவன் இறந்து விட்டான் என்று நினைத்து அவனை விட்டுவிட்டு போய்விட்டது. கரடி சென்ற பிறகு மோலு மரத்திலிருந்து இறங்கி கோலுவிடம் வந்தான். அந்த கரடி உன் காதில் ஏதோ சொன்னது போல இருந்ததே, என்ன சொன்னது என்று கேட்டான். அப்போது கோலு அமைதியாகச் சொன்னான், அது என்னை எச்சரித்தது, ஆபத்து வந்த நேரத்தில் உதவாமல் ஓடிவிடும் நண்பர். பிறகு கோலு சொன்னான், ஆனா நீ என் சிறந்த நண்பன்தான். இந்த ஒரு தடவை நான் உன்னை மன்னிக்கிறேன். இனிமேல் இப்படி செய்யக்கூடாது. இருவரும் மீண்டும் நடக்க ஆரம்பித்தார்கள். கதையின் நெறி, தவறு செய்வது மனித இயல்பு, ஆனால் மன்னிப்பது உயர்ந்த குணம்.